ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான பட் டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சங்கரா மீன்ல செய்ய போறேன். நீங்க எந்த மீன்ல வேணாலும் இந்த மீன் குழம்பு செய்யலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். அதுல எண்ணெய் ஊத்திட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா அரிஞ்சு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ 3 தக்காளி பொடியா அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. அதை கரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சிருக்க மீன் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிச்சிச்சுன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.